ஹரே கிருஷ்ணா. நேயர்களுக்கு வணக்கங்கள். இந்த கேள்வி என்ன வந்திருக்குன்னா, போன போன தடவை நம்ம வந்து இந்த கர்ம வினைகள் அப்படின்றது நம்மளுடைய முந்தைய பிறவியில நாம செய்த விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லதோ தீமையோ நடக்கும் அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம். அப்ப அந்த கர்ம வினைகளை குறைக்க முடியுமா? கிருஷ்ணரிடம் சரணடைந்தால் அல்லது எப்படி அதை குறைப்பது? அதற்குரிய வழிமுறை என்ன? நமக்கு கொடுக்கப்படும் இந்த தீய செயல்கள் தண்டனைகளை எப்படி குறைப்பது அப்படின்ற மாதிரி கேள்வி வந்திருக்கு. இப்ப முதல்ல அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கண்டிப்பாக கிருஷ்ணரால் அதுக்கு தண்டனையை குறைக்க முடியும் அப்படின்றத ஒரு வரியில பதில் சொல்லலாம் உங்களுக்கு. அதைத்தான் அவர் கிருஷ்ணர் பகவத்கீதையினுடைய கடைசியில சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ. அவர் என்ன சொல்றார்? எல்லா விதமான பாவங்கள், சர்வ பாபேபியோன்னா இது இல்லை அது இல்லைன்னு எதையும் வந்து அடிக்குட்டு சாட்டுற எல்லா பாவங்களையும் நீக்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன்றார் அவர். அப்ப நாம என்ன பண்ணணும்? சர்வ தர்மான் பரித்யஜ்ய, எல்லாத்தையும் விட்டுட்டு, பரித்யஜ்ய எல்லாத்தையும் விட்டு விட்டு, பாவானே உன்னுடைய சரணாகதி தான் எனது வாழ்க்கை, எனது வாழ்க்கையை வாழ்வதே உனக்காகத்தான் அப்படின்ற ஒரே சிந்தனையில் வாழ்ந்தோம் என்றால், அவர் நினைப்பார், என்னுடைய பக்தன் இவன், இவன் எனக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றான். ஸோ அவனுக்காக அவன் செய்த சிறு தெரியாமல் அல்லது தெரிந்தோ செய்த தவறுகளை நான் வந்து நிவர்த்தி செய்கின்றேன் அப்படின்னு அவர் யோசிக்கின்றார். அப்ப ரெண்டுமே ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தானே. நாம ஏதாவது கடவுளுக்கு செய்தால் தானே அவர் நம்ம மீது சந்தோஷப்படுவார், ஆத்ம திருப்தி அடைவார். அப்ப இதுவும் அதான் அடிக்கடி சொல்லுவோம், கடவுள்ன்றவரும் நம்மை போல ஒரு புருஷர். அவர் புருஷோத்தமர், நாம வெறும் புருஷர்கள். நமக்கும் அவருக்கும் உள்ள ஒரு தொடர்பு என்ன அப்படின்னா, அன்பு பரிமாற்றத்தில் ஏற்படக்கூடியதுதான் தொடர்பு. அப்ப எப்படி ஒரு தந்தையிடமோ ஒரு தாயிடமோ உறவினரிடமோ நண்பரிடமோ எப்படி ஒரு உறவு முறை வளர்த்துக் கொள்றோம்? அவர்களுக்கு நம்ம வந்து நன்மை செய்யறோம், அவர் நமக்கு நன்மை செய்கிறார்கள். அவர் நம்மை திருப்திப்படுத்துகின்றார்கள், நம்ம திருப்திப்படுத்துறோம். ஸோ அப்ப அவரை திருப்திப்படுத்தும் போது நடக்கும் அப்படின்னா, அவர் நம்மளுடைய நன்னடத்தையை பார்த்து நம்மளது கர்ம வினையை குறைக்கின்றார். இப்போ உதாரணமா இன்னைக்கு நமக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க கோர்ட்ல. யாராவது தண்டனை செய்தோம் அப்படின்னா, தவறு செய்தோம் என்றால் அதற்கு ஒரு தண்டனை இருக்கு. அந்த தண்டனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தவறுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சட்டம் சொல்லுகின்றது. அதே தான் இயற்கையிலும் அதே மாதிரி தானே, இந்த தவறுகளுக்கு இந்த தண்டனை. அப்ப இந்த தண்டனையை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஜட்ஜ் இருக்கார் இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு 10 வருடம் தண்டனை இருக்கு. 10 வருடம் சிறைச்சாலையில் இருந்ததுக்கு அப்புறமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவருடைய நன்னடத்தை என்ன எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க. அவர் நன்னடத்தை நன்றாக இருக்கு, 5 வருஷத்தில் நல்லா இருக்கு, ரொம்ப வந்து மாறிட்டார், அவர் நல்ல விதமாக மாறிவிட்டார், அவரை வந்து சமுதாயத்தில் கொண்டு வந்தால் எந்தவித தீங்கும் இல்லை அப்படின்னு நினைத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய தண்டனையை குறைப்பார்கள். அதேதான் இங்கேயும் கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ உன்னுடைய செயல்களை எனக்காக கொடுத்து விட்டாய் என்றால் உன்னுடைய தண்டனைகளை குறைப்பேன் அப்படின்பார். இதைதான் வந்து ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர், இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் அடிக்கடி சொல்லுவார். என்ன அப்படின்னா, நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து என்னுடைய கர்ம வினைப்படி என்னுடைய கையே வெட்டப்பட்டிருக்கணும். நான் வந்து போன பிறவியில ஒருத்தனுடைய கையை வெட்டிட்டேன். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, போன பிறவியில ஏதோ ஒரு ஆசையின் காரணமாக, கோபத்தின் காரணமாக, பேராசையின் காரணமாக, ஏதோ ஒரு காரணமாக அவனுடைய கையை வெட்டிட்டேன். இந்த பிறவியில அதற்குரிய பலனை அனுபவிக்க வேண்டும். அப்ப என்ன நடக்கும்? அந்த கையை வெட்டக்கூடிய சம்பவம் நடக்க இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு என்ன பண்றோம் நாம? நல்வினைப்படுத்தப்பட்டு நல்ல சங்கத்தில் இருந்து இன்னைக்கு கோயில்ல வந்து சேவை செய்வதற்காக வந்து கொண்டிருக்கோம். கோயில்ல சேவை செய்வதற்காக வந்து கொண்டிருக்கோம். கிருஷ்ணருக்காக சேவை செய்யறோம். கிருஷ்ணரிடம் அடிபணிஞ்சாச்சு, அவரிடம் சரணாகதி அடைஞ்சாச்சு. அப்ப அவர் என்ன சொல்ற? கிருஷ்ணனுடைய கருணை இருந்தால் அந்த கையை வெட்டக்கூடிய நிலைமை கூட வெறும் ஒரு பிளேட்ல கட் பண்ற மாதிரி, அல்ல ஒரு கை கீழே விழுந்து சும்மா வந்து முட்டியில் அடிபடுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சிராய்ப்போட முடிஞ்சு போயிடும். அப்ப அவர் நினைத்தால் நமது கர்ம வினையை குறைக்க முடியும். அதான் பகவத்கீதையில் அவர் சொல்றார், சுபா சுபா கர்ம பலம் தியாகம். சுபா சுபானா என்ன? சுபா அசுபா. நல்ல வினைகளை செய்ய நல்ல புண்ணிய காரியங்கள் செய்தாலும் சரி, அசுபா நீ வந்து தீங்க வினைகளை செய்திருந்தாலும் சரி, சுபா சுபா பலம் ஏவம், நீ வந்து பல தியாகம், எல்லா விதமான பலங்களையும் என்னிடம் தியாகம் செய்துவிடு. அதை எல்லாவற்றையும் நான் வந்து உனக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, அதனுடைய எந்த விதமான வினைகள் வராத மாதிரியும் நான் பார்த்துக் கொள்கின்றேன்னு சொல்றார். அப்ப இதுதான் வந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவான் வந்து நம்மை, நமது வினைகளை, நமது குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு தயாராகத்தான் இருக்கார். நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, முழுமையாக சரணடைவதற்கு நாம் தயங்குகின்றோம். நம்மளுடைய விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா, இது ஒரு பிசினஸ் டீல் மாதிரி இருக்கு. நான் முழுமையா சரணடைய மாட்டேன், ஆனா நீங்க என்னுடைய பலனை குறைக்கணும். எப்படி பண்ணுவாங்க? நாம ஏதாவது செய்தால் தானே கைமாறா ஏதாவது கிடைக்கும்.
நாம முழுமையா சரணடைய மாட்டோம். என்னுடைய புலன்களை தீண்டுபடணும். எனக்கு புலன் திருப்திகள் அதிகமா செயல்படணும். எல்லா ஆசைகளும் இருக்கு. கடவுள்ன்றது வெறும் ஒரு பெயரளவில் நானும் ஒரு ஆஸ்திகன்றா கோயிலுக்கு போறேன். எப்படி அவர் வந்து தன்னுடைய எல்லா விதமான விஷயங்களையும் குறைக்க போறார்? அதனால நாம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, எந்த விதமான பலன்களை செய்தாலும் அதை வந்து கிருஷ்ணர் குறைப்பதற்கு தயாரா இருக்கார். உதாரணத்துக்கு சொல்லலாம். தெரிந்தோ தெரியாமலோ கூட சில தவறுகளை செய்வோம். இன்னைக்கு காலையில என்ன பண்றோம் அப்படின்னா, 2 விதமா எடுத்துப்போம். ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு வந்து லீவு. என்ன பண்ணலாம்? 2 விதமா வாழ்க்கையை டயத்தை ஓட்டலாம். ஒண்ணு சினிமாக்கு போகலாம், இல்ல கோயிலுக்கு போகலாம். இப்ப வீட்ல என்ன பண்றோம்? எல்லா குடும்பத்தோட சினிமாக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். இப்ப சினிமாக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய வண்டியில போயிட்டு இருக்கும்போது, தெரியாமல ஒரு நாய் குறுக்குல வந்துருது. அப்ப என்ன ஆகும்? கார பிரேக் பண்ண முடியல. ஏதோ ஒரு தெரியாத விஷயமா நாயை ஏற்றி கொன்று விட்டோம். சினிமாக்கு போய் நம்ம போய் எல்லாம் வந்து புலன் திருப்தியில ஈடுபட்டு வந்தாச்சு. இதற்குரிய தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த தவறுகளுக்கு நமக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும். இன்னைக்கு ஒரு ஆளை ஏத்துனா கூட நம்ம தண்டனை கொடுக்க தானே செய்யணும். இயற்கையினுடைய சட்டப்படி ஒரு நாயை ஏற்றி கொன்றால் கூட அதுக்குரிய தண்டனை இருக்கு. அதே விஷயம் இங்க நடக்குதுன்னு வச்சுப்போம். குடும்பத்தோட இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போறோம். பகவானுக்கு சேவை செய்றோம். உழவார பணி செய்யணும்னு போறோம். அல்ல கோயில்ல ஏதோ சேவை செய்யணும்னு போறோம். அப்படி போகும்போது என்ன நடக்கும்? அதே நிகழ்ச்சி நடக்கின்றது. ஒரு நாய் குறுக்க வருது. நாயை ஏற்றி கொன்று விட்டோம். அப்ப அவர் என்ன சொல்றார்? நீ முதல்ல செய்தது வந்து உன்னுடைய புலன் திருப்திக்காக செய்தாய். அதுக்கு தண்டனை அதிகம். 2வது என்ன பண்ண? நீ எனக்கு சேவை செய்வதற்காக வந்தாய். உனக்கு தண்டனை இல்லாமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன். இதுதான் வித்தியாசம். அப்ப கர்ம வினைகளை குறைப்பதும் அவருடைய கையில் இருக்கு. கர்ம வினைகளை குறைக்காமல் நமது புலன் திருப்தியில் ஈடுபடும் போது கர்ம வினைகளை அதிகமாக்கிக் கொள்வதும் நம்ம கையில் தான் இருக்கு. அப்ப இதுதான் வித்தியாசம். இதை அன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படின்னா குடும்பத்திலையும் அதே மாதிரி நடக்கும். குடும்பத்துல என்ன விஷயம் அப்படின்னா நீங்க கேட்கக்கூடிய விஷயம், நான் சம்பாதித்திருக்கின்றேன். எதற்காக சம்பாதிக்கிறோம்? நம்ம இன்னைக்கு எதுக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறோம். எதற்காக குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறோம்? ஏன்னா குடும்பம் நமக்கு வந்து புலன் திருப்தியை கொடுக்கின்றது. மனைவி கொடுக்கின்றாள், குழந்தைகள் கொடுக்கின்றார்கள், உறவினர்கள் கொடுக்கின்றார்கள். அதனால நம்ம பண்றோம். ஆனால் என்ன பண்ணணும்? நாம் சம்பாதிக்கக்கூடிய பணமே, நாம் சம்பாதித்த அனைத்து சொத்துக்களுமே கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு சம்பாதித்து விட்டு இன்னைக்கு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். நல்ல உணவுகளை, பதார்த்தங்களை சமைக்கணும். அதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்துட்டு குடும்பத்தோடு எடுத்துக்கொள்வோமே. எங்கேயாவது வெளியில போகணும்னு ஆசைப்படுறோம். எங்கேயாவது தீர்த்த யாத்திரை போகலாமே. ஏதாவது நல்ல விஷயங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். கோயில்ல வந்து பகவானுடைய அர்ச்ச விக்கிரகங்களை பார்க்கலாமே. நல்ல விஷயங்களை கேட்கணும்னு ஆசைப்படுறோம். பகவானுடைய லீலைகளை கேட்கலாமே. நாமங்களை சொல்லலாமே. ஏதாவது நுகரணும்னு ஆசைப்படுறோம். பகவானுக்கு அர்ப்பணித்த மாலைகளை நுகரலாமே. அப்ப 5 புலன்களையும் பகவானினுடைய சேவையில் ஈடுபடுத்துவது என்பது மிக மிக எளிமை. அதை பண்ணக்கூடிய மனோபாவம் நமக்கு வேண்டும், தைரியம் வேண்டும். முதல்ல கிருஷ்ணருக்காக செய்வேன் என்ற ஒரு மனப்பக்குவம் வேண்டும் முதல்ல. அது கிடைத்தாலே கர்ம வினைகள் என்ன? எல்லாவற்றையும் போக்குவதற்கு கிருஷ்ணர் தயாரா இருக்கின்றான்றதான் பகவத்கீதையுடைய முதல் ஸ்லோகம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. இரண்டும் சரணடைந்து விடு. எதை பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்லை. அதனால இதுதான் இதுக்குரிய பதில். சரணடைய தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து எல்லாமே டேக் கேர் பண்ணும். நீங்க வந்து சரணடையவில்லை என்றால் நாமளே நம்மளுடைய எல்லா விதமான வினைகளையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா.